ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குளுக்கோமீட்டர் வந்து ரீசெண்டாக பை பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ வர ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தருக்காச்சும் வந்து டயபெட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கும் இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி குளுக்கோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹோம் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சில ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதோட பாக்ஸோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சில ஆல்கஹாலிக் ஸ்டாப் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்ம கை வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக வந்து இந்த ஆல்கஹாலிக் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு பட்டன் சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 ஊசி கொடுத்துருக்காங்க. அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் யூஸ் ஒன்லின்னு. அதே மாதிரி வந்து லான்ச்சர் இதோட யூஸ் என்னென்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு 10 ஸ்டிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா அது யூசர் மேனுவலே காணணும்னு பார்த்தா பாக்ஸுக்கு அடியில் இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த யூசர் மேனுவலை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து படித்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குளுக்கோமீட்டரை வந்து எடுத்துக்கோங்க. அது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்ரி போகிறதுக்கான ஸ்லாட் இருக்கும். அதை வந்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி பட்டன் அந்த பேட்டரியை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பட்டனை அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 0 தான் காமிக்கும். ஏன்னா நான் வந்து முன்னாடியே வந்து யூஸ் பண்ணனால உங்களுக்கு அந்த வேல்யூ காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம அந்த 10 ஊசியில் வந்து ஒரு ஊசி எடுத்துகிட்டு அதோட கேப்பையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட லான்ச்சர் இருக்குல்ல அந்த லான்ச்சரோட கேப்பையும் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வந்து இந்த ஊசியை வந்து இப்போ நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரெட் கலரில் தெரியும். அப்போனா நீங்கள் கரெக்டாக இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து கேப்பையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க 1லேருந்து 5 வரையும். அது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளோட பாடிக்கு ஏற்றாப்புல ஸ்கின் வந்து மாறுபடும். அதனால் வந்து உங்களுக்கு சாஃப்டான ஸ்கின்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஹார்டான ஸ்கின்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி வச்சு இது ப்ரெஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ரெட் கலரில் இருந்துச்சுல அதை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஊசி குத்தி ரத்தம் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட குளுக்கோமீட்டரை வந்து எடுத்துக்கிட்டு இப்போ நான் ஸ்டிப்பை வந்து இன்செர்ட் பண்ணுறனோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்செர்ட் பண்ணுறதுக்கு இன்செர்ட் பண்ணிட்ட பிறகு வந்து நீங்கள் பிளட் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து பிளட்டு வந்து ட்ரை ஆகிடுது. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா பிளட்டை ட்ராப் பண்ணுறதுக்கான சிம்பிள் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையை எடுத்துகிட்டு போனாலே லைட்டாக வந்து எடுத்துக்கும் உங்களுக்கு அந்த பிளட்டு. வித்தின் 5 செகண்டில் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் அம்மாவுக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டிப்பை யூஸ் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது, பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுடணும். அதே மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நான் சைடில் வந்து நான் போடுறேன், அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்டிப்பு 10 ஸ்டிப்பையும் காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபுல் கிட்டையும் வாங்க தேவையில்லை. இந்த 10 ஸ்டிப்பை வந்து
அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். நான் அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபைனலாக இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 340 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. கண்டிப்பாக வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பண்ணிடுங்க. தேங்க்யூ.